ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ண காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் சாப்டர் 3 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஓல்டு வெர்ஷனால சாப்டர் 3 இருக்குது. ஓகே, இப்போ கரண்ட்டில் வந்து இந்த சாப்டர் வந்து செகண்ட் சாப்டரில் இருக்குது. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் given below, one labeled assertion and other the labeled reason கொடுத்துருக்காங்க. ஸோ அசஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஸ்பேம் கேன் ஃபெர்டிலைஸ் அண்ட் ஓவம். ஸோ ஒரு ஸ்பேம் தான் ஒரு ஓவத்தை ஃபெர்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ அசஷன் வந்து கரெக்ட். அண்ட் தென் ரீசன், what is the reason they have given? So during fertilization a sperm comes in contact with zona pellucida layer, okay, layer of the ovum. ஓகே, ஒன்ஸ் வந்து ஓவலேஷனில் எக் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜோனா பெல்லுசிடான்ற மெம்பரேன் வந்து அந்த எக்கை வந்து சரௌண்ட் பண்ணி ஒரு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபெர்டிலைசேஷன் அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஃபெர்டிலைசேஷன் அப்போது ஸ்பெர்ம் வந்து ஜோனா பெலிசிடா லேயரோட அட்டாச் ஆகுது. ஸோ இட் பிகம்ஸ் இன் காண்டாக்ட். ஸோ ரெண்டும் வந்து மீட் ஆகுது. ஓகே, அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தே ஹவ் கிவன் அஸ் யூஷுவல் அசஷன் அண்ட் ரீசனுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, போத் அசஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி, போத் அசஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. Option C, assertion is true but reason is false. Option D, assertion is false but reason is true. So the correct answer is option A, because இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகே, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஜோனா பெலிசிடா லேயர் பிரேக்கப் அந்த டிஸ்டர்ப் ஆகுற அந்த கண்டிஷன், ஸோ வென் த என்சைம்ஸ் எல்லாம் போய் ரியாக்ட் ஆகி பிரேக் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோனமஸாக கார்டிகல் கிரானிகுலேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். So from the endoplasmic reticulum, it will secrete numerous calcium ions to prevent the polyspermy. Okay, so அதனால இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ரீசன் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசஷன். ஸோ தட் இஸ் தி ரைட் ஆன்சர். செகண்ட், ஆர்கானிசம் possessing identical sex chromosomes are referred to as homogamitic sex. ஓகே, ஸோ ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, அதான் ஹோமோகேமெட்டிக் செக்ஸ். ஓகே, organism with different chromosomes are known as heterogametic sex, XY. ஸோ இது XY, XXன்றது ஃபீமேல். ஓகே, XXன்றது ஃபீமேலு, XYன்றது மேலு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸில் எப்படி வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது அது பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷனில் என்னென்ன மாதிரியான குரோமோசோம்ஸ் ஹியூமன் பாடியில் இருக்குது அப்படின்னு நம்மளை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. So option A, both male and female are homogamic. Option B, both males and females are heterogamic. Option C, males are homogamic while females are heterogamic. Option D, males are heterogamic while females are homogamic. So இதில் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர், வேர் மேல்ஸ் ஆர் ஹெட்ரோகேமெட்டிக். ஹெட்டிரோனாலே டிஃப்ரெண்ட், அப்போ எக்ஸ் ஒய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஹோமோகேமெட்டிக்னா ரெண்டுமே சேமாக இருக்கும், அப்போ எக்ஸ்னு ரெண்டு குரோமோசோம் சேமாக இருக்குது. அப்போ இங்கே ஹியூமன் பீயிங்ஸில் செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது ஸ்பெர்ம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி செல்ஸ் ஆஃப் தி ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் ஹாப்ளாய்ட். ஹாப்ளாய்ட்னாலே இட் ரெப்ரசன்ட்ஸ் என் சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஹியூமன் பீயிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 23 பேர்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி ஹியூமன் கேமெட் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஹியூமன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். கேமெட்டில் வந்து இட் பிகம்ஸ் ரெடியூஸ்ட் இன்டு ஹாஃப், அப்போ 23 குரோமோசோம்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகே, இப்போது இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, விச் ஆஃப் தீஸ் செல்ஸ் ஆஃப் த ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் ஹாப்ளாய்டு. அப்போ ஸ்பெர்ம் செல்லில் எது வந்து ஹாப்ளாய்டாக வந்து இங்கே வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து இட் ரிலவென்ட் வித் தி ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த செல்ஸில் வந்து ஹாப்ளாய்டுன்னு கேட்டிருக்கான். அப்போது ஸ்பெர்மேட்டிட் தான் ஹாப்ளாய்டு. ஸ்பெர்மேட்டிட் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் பிகம்ஸ் ரவுண்ட், ஹெட் வந்து ரவுண்டாக இருக்கும். அப்போ தான் இம்மெச்சூராக கொஞ்சம் ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கும், கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட் வந்து பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஸ்பெர்மேட்டிட் இஸ் ஹேவிங் என் ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம், பாதியாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ஸ்பெர்மட்டோகோனியம் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் ஹேவிங் டிப்ளாய்ட் 2n. மற்ற செல்ஸில் எல்லாமே டிப்ளாய்டு தான் வந்துருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். And then next question போலாம். So globozoospermia is a condition where sperms have a characteristic round head lacking the acrosome.
ஓகே, இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறான். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் வில் அ ஸ்பெர்ம் நாட் ஏபிள் டு டூ பிகாஸ் ஆஃப் தி அபோவ் கண்டிஷன் அப்படின்னு கேட்குறான். ஸோ குளோபோ ஜூஸ்பெர்மியான்றது கண்டிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ரவுண்டடாக வந்து இருக்குது, அங்கே வந்து ஆக்ரோசோம் வந்து இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இதில் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஸ்பெர்மோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்பெர்மோட ஃபங்க்ஷன் எப்படி வந்து இதில் இருக்கும்னு சொல்லி கொஷின் கேட்குறான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் தி சர்விக்ஸ், ஆப்ஷன் பி பெனட்ரேட் தி ஓவம். ஸோ இதில் ஆப்ஷன் சி பின்னாடி கொடுத்துட்டான். ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா லீவ் தி எஜாகுலேட்டட் டக்ட். ஆப்ஷன் டி ஸ்விம் டு தி ஃபலோப்பியன் டியூப். ஸோ இதான் வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ குளோபோ ஜூஸ்பெர்மியா அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து ரவுண்டாக இருக்கிறதுனால என்ன மாதிரியான கண்டிஷனில் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது வந்து இதுவாகும்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பெர்மை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இட் லேக்ஸ் தி இட் கான்ட் ஏபிள் டு பெனட்ரேட் தி ஓவம் பிகாஸ் ஓவல் ஷேப்பில் இருந்தால் தான் இந்த ஸ்பெர்மை வந்து ஃபியூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்டிஷனில் அது வந்து இருக்கும். ஸோ வென் இட் பிகம்ஸ் ரவுண்டட் தட் ஷேப் இட் கான்ட் ஏபிள் டு ஃபியூஸ் தி ஜோனா பெலிசிடா. ஓகே, ஸோ ஆன்சர் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். And then next question. So which of these statement about the female reproductive system is false அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ மெனார்க் மார்க்ஸ் தி இனிஷியேஷன் ஆஃப் oogenesis. ஸோ செகண்ட் the germ layers start forming after implantation. And then C, the oocyte completes meiosis after the entry of sperm. And then option D, ovulation and menstruation stop permanently after menopause. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நம்ம இந்த கொஷினை 1 to 2 டைம்ஸ் நம்ம கண்டினியூஸாக ரீட் பண்ணால் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மெனார்க் இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் வரக்கூடிய மென்சுரல் சைக்கிள் தான் மெனார்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து இனிஷியேஷன் ஆஃப் oogenesisன்னு கொடுத்துட்டான், எக் டெவலப்மெண்ட்னு கொடுத்துட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். ரெஸ்ட் ஆஃப் தி அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல் கரெக்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எந்த இது ஃபால்ஸாக இருக்கோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது மெனார்க்குன்றது மென்சுரல் சைக்கிள் சம்மந்தப்பட்டது, oogenesis-ஓட வராது. ஓகே, and then next question. Which of these hormones would be detected in both the pregnant female and female who is not pregnant அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஹார்மோன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஃபீமேல்லையும் இருக்கும் அண்ட் தென் ப்ரெக்னென்ட் இல்லாத ஃபீமேல்லையும் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ப்ரொஜெஸ்ட்ரான். ரொம்ப ஈஸியான கொஷின், டேரக்ட் கொஷின். பிகாஸ் ரிலாக்ஸின், ப்ரோலாக்டின், HCG எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் அந்த ஹார்மோன்ஸ் அதிகமான லெவலில் வந்து ரைஸ் ஆகி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கிட்டில் ஸோ அந்த ஹார்மோன்ஸை ட்ராப் பண்ணி அந்த டபுள் சைன் வந்துச்சா த பர்சன் இஸ் ப்ரெக்னென்ட். ஓகே, அண்ட் தென் ப்ரோலாக்டின் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் இனிஷியேட் தி மில்க் செக்ரேஷன் காண்டி வந்து இந்த ப்ரோலாக்டின்ற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் தென் ரிலாக்ஸின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பெல்விஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் அண்ட் லெகமெண்ட்ஸ் அதை வந்து லூசன் பண்ணுறக்காண்டி, அந்த மசில்ஸ் எல்லாம் லூசன் பண்ணுறக்காண்டி இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ லேபர் பெயின் அண்ட் டெலிவரி ஆஃப் தி பேபி. அடுத்து, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கிரைப்ஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாசண்டா அண்ட் அம்பிளிக்கல் கார்ட். ஓகே, இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ, த பிளாசண்டா secretes ஹார்மோன்ஸ் வேரஸ் தி அம்பிளிக்கல் கார்ட் டஸ் நாட். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா the placenta persist after pregnancy. Okay, while the umbilical cord is expelled. And then option C, the placenta is lined with veins and arteries while the umbilical cord is not. Fourth, the placenta interlocks with fetal tissues whereas the umbilical cord interlocks with the uterine tissue. ஸோ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிளாசண்டான்றது தமிழில் நஞ்சுகொடின்னு சொல்லுவாங்க. ஸோ மதர்ட்டு ஃபீட்டஸ்க்கு அந்த இட் இஸ் அ டெம்பரரி ஆர்கன், அங்கேருந்து ட்ராவல் ஆகக்கூடிய பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாசண்டா. ஓகே, அகைன் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் புதுசாக அந்த பிளாசண்டா வந்து ஃபார்ம் ஆகும். அது தமிழில் நஞ்சுகொடின்னு சொல்லுவாங்க. அம்பிளிக்கல் கார்டுன்றது தொப்புள் கொடி. ஸோ இட்ஸ் ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் விச் கனெக்ட்ஸ் தி பிளாசண்டா அண்ட் தி பேபி. ஓகே,
ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன்ஸ் என்னன்னு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ த பிளாசண்டா செக்ரிட்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிட் பண்ணும். ஓகே, வேறு அம்பிளிக்கல் கார்டில் வந்து ஹார்மோன்ஸ் தான் செக்ரிட் ஆகாது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசத்தில் தான் அம்பிளிக்கல் கார்டு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ தேவையான நரிஷ்மெண்ட், நியூட்ரியன்ஸ், வேஸ்ட் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போகிறது இந்த அம்பிளிக்கல் கார்டு மூலியமாக தான். Okay, and then some events of pregnancy in humans are written below in a sequence. Okay, so first, complete development of a fetus. Second, uterine contraction, dilation of cervix. Fourth, delivery of the baby. Fifth, lactation. Between which of the following events does the shedding of the placenta will happen? ஓகே, ஸோ எப்போ வந்து ஷெட் ஆகும் நான் சொல்கிறேன், முன்னாடியே சொல்லிட்டேன். பிளாசண்டாஸை டெம்பரரியாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரெக்னென்சி அடைஞ்சு குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குழந்தை ஃபார்ம் ஆகும்போது அந்த பிளாசண்டா வில் அகைன் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போது எந்த 2 ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசண்டா வந்து ஷெட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் கொஷின் தான் அது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ வைல் டெலிவரி ஆஃப் த பேபி இட் வில் கம்ஸ் அவுட் அண்ட் தென் டூரிங் லாக்டேஷன் ப்ராசஸ் அப்போ அது ஆப்ஷன்ஸ் தான் வந்துருக்கும். மீதி இருக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசண்டா வில் பி ப்ரெசன்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹார்மோன்ஸ் பிளே அ crucial ரோல் இன் மெயின்டைனிங் பேலன்ஸ் இன் லிவிங் சிஸ்டம்ஸ் த்ரூ ஃபீட்பேக் லூப்ஸ். This means that release of a hormone regulates increases or decreases its further release in the body. One such example is oxytocin in the female reproductive system. Explain the feedback loop of for oxytocin by answering the following questions. So first question வந்து from where is oxytocin released, and then second question வந்து at what stage of pregnancy do oxytocin peak அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மேலே வந்து ஆக்சிடோசின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ். ஒன்ஸ் லெவல் ரைஸ் ஆகும், கம்மியாகும், இந்த மாதிரி போய்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து எப்போ வந்து ஃப்ரம் வேர் இஸ் ஆக்சிடோசின் ரிலீஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சிடோசின் இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் தி பிட்யூட்ரி. ஸோ அக்யூரேட்டாக சொல்ல போனோம்னா போஸ்டீரியர் பிட்யூட்ரியில் வந்து ஆக்சிடோசின் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் தென் அட் வாட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சி டூ oxytocin level peaks? Okay, so during the initiation as well as the during the initiation of the parturition. ஸோ எப்போ வந்து பேபி வெளியே டெலிவரி ஆகி வெளியே வருதோ அப்போ வந்து அது வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் தென் த நெக்ஸ்ட். ஸோ is the feedback mechanism for oxytocin பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன் நேச்சர் ஜஸ்டிஃபை அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நான் தான் சொன்னேன், எப்போ வந்து அது வந்து அதிகமாக வந்து ரிலீஸ் ஆகுதோ, ஸ்டிமுலேஷன் நடந்து ரிலீஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ ஒன்ஸ் வந்து குழந்தை வந்து வெளியே வரும்போது இந்த இது வந்து ரிலீஸ் ஆகிறனால இது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஓகே, நெக்ஸ்ட். ஸ்பெர்மட்டோசோவா ஆர் தி மெச்சூர் மேல் கேமெட்ஸ் in many sexually reproducing organisms. Thus, spermatogenesis is the male version of gametogenesis, of which the female equivalent is oogenesis. Okay, so the cells in the germline that undergo meiosis, primary spermatocytes or primary oocytes, are derived from the zygote by a long series of mitosis before the onset of meiosis. So male and female gametes have different histories marked by different patterns of gene expression that reflect their developmental origin as XY or XX embryos. So the source எங்க எடுத்துருக்காங்க கொடுத்துட்டாங்க, இந்த கொஷின் ரெண்டால source. And then the spermatozoa fuses with the egg to create a viable embryo. The ovum is released by action of gonadotropins in the female body. Okay, so it's a kind of statement where comprehension மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃபில். ஸோ does ovulation happen during the period of pregnancy? Give a reason for your answer. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் படித்து நம்ம வந்து அதில் ஆன்சர் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஸோ டியூரிங் the period of pregnancy அப்போ ஓவுலேஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the answer is no. Why? So due to the conditions of the hormone level ட்ராப் ஆகிறனால இந்த வந்து கம்மியாகும், நடக்காது. இந்த ப்ராசஸ் வந்து ஓவுலேஷன் ப்ராசஸ் நடக்காது, மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் ஆப்சன்ஸ் ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நோன்னு நம்ம வந்து கொடுக்கணும். ஏதாவது எஸ்ஆர் நோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, டஸ்ன்னு வந்தனால. அண்ட் தென் ஸோ பிகாஸ் ஆஃப் தி ரெடியூஸ்ட் லெவல் ஆஃப் LH லூட்டினைசிங் ஹார்மோன் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து
ஓவலேஷன் வந்து நடக்காது. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரோலாக்டின் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இட் வில் ஆல்வேஸ் சப்ரஸ் தி கொனோட்ரோபின்ஸ் லைக் எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ்ஹெச் டு ரிலீஸ் தி ஹார்மோன்ஸ். எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் வந்து ரிலீஸ் ஆகுது ஃப்ரம் தி ஹைப்போதாலமஸில் அண்ட் பிட்யூட்டரிலேருந்து. ஸோ அப்போ ஆட்டோனமஸாக எல்ஹெச்எஸ் எஃப்எஸ்ஹெச் வரனால ஹார்மோன் செக்ரேஷன் இருக்காது, அதனால் வந்து ஓவலேஷன் நடக்காது. இது ஆன்சர். ஓகே, ஒய் ஆர் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் ஏபிள் டு இன்ஹிபிட் ஓவிலேஷன்? எதனால் இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்துக்கிற மூலிமா ஓவிலேஷன் நடக்காமல் தள்ளி போகுது, நடக்காமல் போகுது, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ டியூ டு தி காம்போசிஷன் ஆஃப் தி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். கான்ட்ராசெப்டிவ் பில்ஸில் ப்ரொஜெஸ்டரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜனோட காம்பினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டியூ டு ஹை லெவல்ஸ் ஆஃப் பிகாஸ் ஆஃப் தி ஹை லெவல்ஸ் ஆஃப் தீஸ் ஹார்மோன்ஸ், பிகாஸ் ஆஃப் ஹை லெவல்ஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ மேஜராக ப்ரொஜெஸ்ட்ரான் தான். ஸோ எண்டோமெட்ரியம் வந்து திக்கனிங் பண்ணோம்னா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இட் இன்ஹிபிட் அண்ட் inhibit and production of follicles. ஓகே, ஸோ இதான் அதோட ஆன்சர். ஸோ இந்த கொஷினை இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நல்லா ரீட் பண்ணி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு we need to reflect upon it. Okay, so the next question, the image given below shows the various hormones measured in human female throughout the period of her pregnancy. ஓகே, இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அந்த டயக்ராம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ ஹியூமன் கோரியானிக் கொனாட்ரோபினோட லெவல், ஸோ இது வந்து வீக் ஆஃப் த ப்ரெக்னென்சி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 4 வாரங்கள் இருக்கும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 10 months வந்து அந்த குழந்தையோட ப்ரெக்னென்சியோட டேட் வந்து 9 months சம்திங் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல்ஸ் பொறுத்து. ஸோ ஆவரேஜாக இங்கே 40 weeks வந்து கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ 10 மாதம் அதில் 4 வாரங்கள்ங்கும்போது 10 into 4 40. ஸோ வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி தே ஹவ் கிவன் அண்ட் தென் கிவன் தி ஹார்மோனோட லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் கோரியானிக் கொனோட்ரோபின், ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல், ஈஸ்ட்ரோஜனோட லெவல், ரிலாக்ஸினோட லெவல், அந்த ஆக்சிடோன்ஸனோட லெவல், அதை வந்து அது கிராஃபில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி இமேஜ் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ, இன் விச் வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி டஸ் தி கார்பஸ் லூட்டியம் டீஜென்ரேட்? ஸோ எந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம் டீஜென்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ், ஸோ இட் ஆல்வேஸ் டீஜென்ரேட்ஸ் இன் தி வீக் ஆஃப் 10. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ எப்போ வந்து கார்பஸ் லூட்டியம் டீஜென்ரேட் ஆகுதோ அப்போ ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து வீக் 10 இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் ஆப்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு.